விரிவான செய்திகள். காவேரி, கச்சத்தீவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுகவை காரணம் என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தி, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜி. சம்பத் ஆகியோரை ஆதரித்து சோளிங்கரில் பரப்புரை செய்த அவர், வேலூர் மாவட்டத்தை பிரித்து அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சோளிங்கர் மலையில் இருந்து கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் என்று அவர் கூறினார். பெங்களூர் செல்லும் சதாப்தி ரயில் அரக்கோணத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நமது வேட்பாளர் நிறைவேற்றுவார் என அவர் உறுதியளித்தார். அரக்கோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை முதல் வாக்குறுதியாக உங்களுக்கு கொடுக்கிறேன். இது சாத்தியமானு நினைக்க வேண்டாம். ஏன்னா மாநிலத்திலும் மத்தியிலும் நடப்பது யாருடைய ஆட்சி? நமது கூட்டணியிலுடைய ஆட்சி. அதனால் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை உறுதியாக நிறைவேற்ற முடியும். அதனால் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அரக்கோணத்தை மாவட்டமாக கொண்டு உறுதியாக வேலூரிலிருந்து பிரித்து உறுதியாக செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறோம். கனிம வளங்கள் ஏகப்பட்டது கொள்ளையடிக்கப்படுது. ஏற்கனவே சோளிங்கர் எம்எல்ஏவாக நமது மனோகர் இருந்த போது இதை பத்தி கேப்டன் ரொம்ப ஆதங்கப்படுவார். பாருங்க, மலையெல்லாம் குடையிறாங்க, சோளிங்கர் மலையை கூட குடைஞ்சு இன்னைக்கு நிறைய தவறுகள் நடக்குதுன்னு சொல்லி. அந்த மாதிரி இங்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுது. அதை இரும்புகரம் கொண்டு அடக்கி நிச்சயம் மக்கள் பயன்பாட்டிற்கு நாங்கள் கொண்டு வருவோம். சதாப்தி ட்ரெயின் இந்த பக்கம் போது அந்த ரயில் இங்க நிக்கிறதே இல்லை. ஆனா உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் ஜெயிச்சா சதாப்தி ரயில் அரக்கோணம் ஸ்டேஷன்ல நின்று கட்டாயம் போகும் என்ற முதல் வாக்குறுதி இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தருகிறோம். நதிநீர் இணைப்பு, ஜிஎஸ்டியில் மறுபரிசீலனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2G ஊழல் பணம் அனைத்தும் துரைமுருகனின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், துரைமுருகன் வீடு மட்டுமின்றி திமுக போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டணியினுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் யாரு? திரு நரேந்திர மோடி. இன்னைக்கு எதிர்கட்சி கூட்டணியில் இருக்காங்களே, அவங்க கிட்ட கேளுங்க, யார் உங்க பாரத பிரதமர்? சொல்ல முடியல. யாருன்னே சொல்ல முடியாத ஒரு கூட்டணிக்கு உங்க ஓட்டா, இல்ல வலிமை மிக்க பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வரப்போறாரு, அவருக்கு உங்கள் ஓட்டா அப்படின்னு சிந்திச்சு வாய்ப்பு தரணும். கூட்டணி சார்பாக அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து கேப்டன் நிச்சயம் போய் பிரதமரை சந்திச்சு நதிநீர் இணைப்பை உறுதியாக நிச்சயமாக கேட்டு பெறுவோம். விவசாய கடன் தள்ளுபடி, விலைவாசி கட்டுப்பாடு, அது மட்டும் இல்ல ஜிஎஸ்டி பாதிப்புன்னு நினைக்காதீங்க, மறுபரிசீலனை செய்து அதனால் உங்களுக்கு பிரச்சனை வராம உறுதியாக நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த கூட்டணி உதவி செய்யும். காவிரி, கச்சத்தீவு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுகவை காரணம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். துணை முதல்வராக இருந்தபோது எதுவும் செய்யாத ஸ்டாலின் தற்போது என்ன செய்ய போகிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம் திமுக. இது யாராவது மறுக்கிறீங்களா? கச்சத்தீவை விட்டு கொடுத்தது யார்? இங்க ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்தது யார்? அதே மாதிரி நியூட்ரான் யாரு கொண்டு வந்தா? மீத்தேனுக்கு யார் கையெழுத்து போட்டா? முல்லை பெரியார் யாரு விட்டு கொடுத்தா? காவேரியில் நம்மளுடைய உரிமையை யார் விட்டு கொடுத்தாங்க? எல்லாத்துக்குமே நீங்க பாருங்க, அந்த ஒரு பேர் தான் வரும். திருவள்ளூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் வேணுகோபால் மற்றும் பூந்தமல்லி இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் ஆகியோரை ஆதரித்து பூந்தமல்லியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை செய்தார். அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பி. வேணுகோபால் அவர்களுக்கு வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அத்தனை பேருமே அவருக்கு தர வேண்டும். அதே போல பூந்தமல்லி சாரம் நமது சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலின் வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று
உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணி 40ஐயும் வென்று மிகப்பெரிய ஒரு சரித்திர வெற்றியை அடைய போகும் கூட்டணி நமது கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நசரத்பேட்டை சிக்னல் அருகே மேம்பாலம் கட்டப்படும் என்கின்ற முக்கியமான வாக்குறுதி இங்கே உங்களுக்காக தரப்படுகிறது. அரசு மருத்துவமனைகள் உறுதியாக தரம் உயர்த்தப்படும், புதிய தொழிற்சாலைகள் அமைத்து வேலை வாய்ப்பை உருவாக்கப்படும் போன்ற நல்ல பல வாக்குறுதிகளை நமது வெற்றி வேட்பாளர்கள் உங்களுக்கு அளித்திருக்காங்க. தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து கண்ணகி நகரில் பரப்புரை செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வரும் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் நலனில் அக்கறை இல்லாத எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களின் வாக்கு உறுதியாக நான் சொல்றேன், ஜெயவர்தனா அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற போவது உறுதி 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 என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். இங்க கண்ணகி நகர்ல குடியமர்த்தப்பட்டு 20 வருடங்கள் அதற்கு மேல் இருப்பவர்கள் அனைவருக்குமே நமது ஜெயவர்தனா அவர்கள் இந்த முறை இலவச பட்டா நிச்சயமாக பத்திரம் போட்டு வழங்கப்படும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்ப சொல்றாரு, சிங்கப்பூர் சென்று விட்டு வந்து சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற சொல்லிட்டு குடிசைவாழ் மக்களை கண்ணகி நகர்ல குடியமர்த்தியதா கூறினார். ஆனா 20 வருஷம் கழிச்சு இப்பதான் அவர் உங்களை எல்லாம் பார்க்கவே வந்திருக்கிறாரு. அதுவும் தேர்தலுக்கு தான் வந்திருக்காரு, ஓட்டுக்கு தான் வந்திருக்காரு என்பது மக்களாகிய உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்களுக்கு நீங்கள் தக்க பாடத்தை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லோரையும் நான் கேட்டு